இப்பொழுது நாங்கள் இதற்குரிய XML ஃபைலினை செட் செய்வதன் மூலமாக இந்த பட்டனிற்கும் எமது லாஜிக்கிற்குமான கனெக்ஷனினை இங்கு உருவாக்குகின்றோம். இந்த பட்டனிற்குரிய XML பகுதியினை நீங்கள் கண்டுபிடிப்பீர்களாயின் அது இங்கே உள்ளது. இதிலே இந்த ID ஆக்ஷன் பட்டன் என்பதை வைத்து நீங்கள் அடிஷன் பட்டன் என்பதை வைத்து இதனை கண்டுபிடித்துக் கொள்ளக்கூடியதாக உள்ளது. இதிலே கடைசியாக ஒரு லைனினை நீங்கள் ஆட் செய்யுங்கள். ஒன் கிளிக் என்று டைப் செய்யும் பொழுது ஆண்ட்ராய்டின் ஒன் கிளிக் ஃபங்க்ஷன் இங்கே காட்டப்படுகின்றது. இந்த ஒன் கிளிக் ஃபங்க்ஷன் ஆனது இந்த பட்டனினை ப்ரெஸ் செய்யும் பொழுது எந்த ஃபங்க்ஷன் கால் செய்யப்படுகின்றது என்பதை தெரிவிக்கக்கூடியதாக உள்ளது. இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே அடிஷன் ஃபங்க்ஷன் காட்டப்படுகின்றது. அதுதான் எங்களுக்கு தேவை. அதனை நாங்கள் கிளிக் செய்வோம். தற்பொழுது நாங்கள் இந்த ஆப்பினை ரன் செய்து பார்ப்போம். இதனை ரன் செய்வதற்கு இந்த பச்சை நிற பட்டனினை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது இந்த ஆப்பினை இம்யூலேட்டர் எனப்படுகின்ற ஒரு வெர்ச்சுவல் ஆண்ட்ராய்டு கருவியிலே இது காட்டப் போகின்றது. லான்ச் இம்யூலேட்டர். ஓகே, இந்த இம்யூலேட்டர் ஆனது ஒரு வெர்ச்சுவலான இந்த கணனிக்கு உள்ளே ஒரு ஆண்ட்ராய்டு தொலைபேசி வேலை செய்தால் எப்படி இருக்குமோ அது போலவே இது இருக்கும். உங்களிடம் வீட்டிலே ஆண்ட்ராய்டு தொலைபேசி ஒன்று இருக்குமானால் அதனுடைய டெவலப்பர் மோடினை ஆன் செய்வதன் மூலம் அதனை USB கேபிளினூடாக இணைத்து உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனிலேயே நேரடியாக இன்ஸ்டால் செய்து இதனை ரன் செய்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இந்த என்வாயன்மெண்ட், இந்த இம்யூலேட்டர் ரன் செய்வதற்கு சிறிது நேரம் எடுக்கும். எனவே பொறுமையாக காத்திருங்கள். இந்த இம்யூலேட்டர் ஆனது நாங்கள் இங்கு ரன் செய்திருக்கிறது டிஃபால்ட்டான ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் வருகின்ற இம்யூலேட்டர். அதாவது இது நெக்ஸஸ் 5 எனப்படும் தொலைபேசியின் ஒரு வெர்ச்சுவலான இம்யூலேட்டர். இதனுள்ளே நீங்கள் சென்று பார்த்தீர்களாயின் சாதாரணமான ஒரு ஆண்ட்ராய்டு தொலைபேசியை போன்று அத்தனை அம்சங்களும் இங்கே உள்ளன. இங்கே அப்ளிகேஷன்கள் உள்ளன. இதிலே நீங்கள் பார்த்தீர்களாயின் எங்கள் மை ஆப்பும் இங்கே உள்ளது. அதனை கிளிக் செய்வதன் மூலமாக நீங்கள் இதோ எங்கள் கால்குலேட்டர் ஆப் இங்கே ரன் ஆகின்றது. இதனை நாங்கள் டெஸ்ட் செய்வதற்காக முதலாவதாக ஒரு எண்ணினை இங்கே டைப் செய்வோம். இரண்டாவதாக இன்னும் ஒரு எண்ணினை இங்கே டைப் செய்து கொள்வோம். இப்பொழுது இந்த அடிஷன் பட்டனினை நீங்கள் ப்ரெஸ் செய்யும் பொழுது இதோ எங்களுக்கான கூட்டப்பட்ட விடையானது இங்கே காட்டப்படுகின்றது. இங்கே மீண்டும் ஒரு முறை நாங்கள் வேறு ஒரு எண்ணினை கொண்டு இதனை முயற்சி செய்து பார்ப்போம். இலகுவான 2 எண்களை நாங்கள் கூட்டி பார்ப்போம். இதோ 9 மற்றும் 17. நாங்கள் ஒரு பூரணமான ஒரு ஆப்பின் முதல் பகுதியினை செய்துவிட்டு உள்ளோம். அடுத்ததாக நாங்கள் இந்த கழித்தல், பெருக்கல், பிரித்தலுக்குரிய ஃபங்க்ஷன்ஸினை செய்வோமானால் எங்களுடைய ஆப் பூரணமாகிவிடும். இங்கே நாங்கள் செய்யக்கூடிய இலகுவான வேலையானது மிக இலகுவான வேலை. இந்த அடிஷனிற்குரிய ஃபங்க்ஷனினை முழுமையாக காப்பி செய்து அதனை ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸிற்கும் நாங்கள் மாற்றிவிட்டால், கழித்தலுக்கு சப்ஸ்ட்ராக்ஷன், இங்கு நாங்கள் என்னென்ன ஃபீல்டினை மாற்ற வேண்டும் என்று கூற முடியுமா உங்களால்? நம்பர் 1 தான், நம்பர் 2வும் அதே தான். ரிசல்ட் டெக்ஸ்ட் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்பர் 1 நம்பர் 2 இன்டீஜராக மாற்றும் வரையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இங்கே நம்பர் 1னையும் நம்பர் 2வினையும் கூட்டும் இடத்தில் தான் ஒரு சிறிய மாற்றம் செய்ய வேண்டும். யாராவது கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆமாம், இந்த கூட்டல் அடையாளத்திற்கு பதிலாக கழித்தல் அடையாளத்தை இங்கே நாங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். இதோ இப்பொழுது நாங்கள் இந்த ஆப்பினை மீண்டும் ஒரு முறை ரன் செய்து பார்ப்போம். நாங்கள் ஒரு விடயம் மறந்துவிட்டோம். இந்த சப்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷன் ஆனது, இந்த ஜாவா கோடிங் ஆனது நாங்கள் எழுதிவிட்டோம். ஆனால் இந்த லேஅவுட்டில் உள்ள இந்த பட்டனினை நாங்கள் கனெக்ட் செய்யவில்லையே. எனவே நாங்கள் இந்த
பட்டனிற்குரிய அதாவது இந்த சப்ட்ராக்ஷன் பட்டனிற்குரிய XML ஃபைலிற்கு சென்று ஒன் கிளிக் இனை ஆட் செய்து கொள்வோம். இப்பொழுது என்ன ஃபங்க்ஷன் நாங்கள் இங்கே கொடுக்க வேண்டும் என்றால் சப்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷன். ஆம், இதோ இப்பொழுது பூரணமாகிவிட்டது. அங்கே நாம் இதை ரன் செய்து பார்ப்போம். இதோ நாங்கள் இரண்டு எண்களை டைப் செய்வோம். அங்கே அது கூட்டல் வேலை செய்கின்றதா? ஆம், இப்பொழுது இந்த எரரினை நீங்கள் கவனித்தீர்களாயின் நாங்கள் இங்கு ஒரு விடயத்தை கவனிக்காமல் விட்டுவிட்டோம். இதிலே இந்த எண்கள் இருக்குமேயானால், இந்த இரண்டு எண்களும் அங்கே இருக்குமானால் எங்களுடைய ஆப்பானது இதனை கூட்டி ஒரு எண்ணை தரும். ஆனால் இங்கே ஒரு எண்ணினை இல்லாமல் விட்டால், அதாவது ஒரு எண் பிளாங்காக இருக்குமானால் இந்த ஆப் கிராஷ் ஆகின்றது. இதோ இந்த ஆப் கிராஷ் ஆகிவிட்டது. என்னால் இப்பொழுது இந்த ஆப்பிற்கு ஒன்றுமே செய்து கொள்ள முடியாது உள்ளது. இதனை தவிர்ப்பதற்காக நாங்கள் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் என்று ஒரு செயற்பாடினை பின்பற்றுவோம். இதனை மேலதிக அடுத்த இன்னும் வரப்போகின்ற டியூட்டோரியல்களில் உங்களுக்கு நாங்கள் சொல்லித் தருவோம். அதாவது இங்கு பிளாங்காக இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்வது என்பதை அங்கே நாங்கள் குறித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே எங்களுடைய பாவனையாளர் ஏதாவது குறியினை கொடுத்தாரோ இல்லை கொடுக்காமல் விட்டாலோ எங்களுடைய ஆப் கிராஷ் ஆகாமல் எப்பொழுதுமே ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். தற்பொழுது நீங்கள் ரன் செய்யும் பொழுது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஆப் இரண்டு டெக்ஸ்ட் ஃபீல்டிலையுமே நம்பர்கள் கொடுக்கும் பொழுது மட்டுமே வேலை செய்யும். நாங்கள் ப்ரோக்ராமிங் செய்யும் பொழுது எங்களுக்கு எரர்கள், எக்ஸெப்ஷன்ஸ், இந்த கிராஷ்கள் வருவது என்பது ஒரு சந்தோஷமான விடயமாக இருக்கும் சில வேளைகளில். ஏனென்றால் இவ்வாறான பிழைகளை நாங்கள் விடும் பொழுது, இப்பொழுது நாங்கள் இருவரும் சேர்ந்து விட்ட இந்த பிழைகளினால் எங்களுக்கு புதிதாக ஒரு விடயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. இப்பொழுது இந்த இமியுலேட்டர்னை நான் மீண்டும் ரன் செய்கின்றேன். அதிலே எங்களுடைய ஆண்ட்ராய்டு இமியுலேட்டர் ரன் செய்யும் பொழுது ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு முழுமையான ஆண்ட்ராய்டு தொலைபேசியினை இங்கே விர்ச்சுவலாக காண்பிக்கின்றோம். எனவே இது நிறைய பெரிய அளவிலான ரேமினை இது எடுத்துக்கொள்ளுகின்றது. அதனால் தான் இந்த செயற்பாடு சிறிது ஸ்லோவாக மெதுவாக செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் இரண்டு எண்களை கொடுத்து கூட்டல் வேலை செய்கின்றது, கழித்தல் அங்கே அதுவும் வேலை செய்கின்றது. அப்பொழுது நாங்கள் இப்பொழுது கூட்டல் மற்றும் கழித்தலினை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளோம். அடுத்ததாக நாங்கள் பெருக்கல் மற்றும் பிரித்தலை செய்ய வேண்டும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இப்பொழுது செய்வது ஒரு மிகவும் இலகுவான ஒரு முறை. ஆனால் நாங்கள் இங்கே இந்த கோடினை மீண்டும் மீண்டும் டைப் செய்கின்றோம். அதாவது கோட் லைன்ஸின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. எனவே இது ஒரு விரும்பத்தக்கது அல்ல. ஆனால் இப்பொழுது இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை கருத்தில் கொண்டு நாங்கள் இதனை செய்து முடிப்போம். மல்டிப்ளிகேஷன், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்பர் 1 மல்டிப்ளைட் பை நம்பர் 2 என்பது மட்டுமே ஒரு மாற்றம். எங்கே எங்கள் பிரித்தலையும் நாங்கள் தற்பொழுது செய்து விடுவோம். காப்பி பண்ணி அதனை மீண்டும் பேஸ்ட் செய்து கொள்ளுங்கள். டிவிஷன்,
எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இங்கு மட்டும் பிரித்தல் அடையாளம் கணனி முறையில் இது ஃபார்வர்ட் ஸ்லாஷ் என்று கூறப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் கடைசி 2 பட்டன்களையும் அவற்றிற்குரிய XML-இல் நாங்கள் காட்டிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக. ஆகவே அதற்குரிய முதலாவதாக நாங்கள் மல்டிப்ளிகேஷனின் XML-இன் உள்ளே ஒன் கிளிக்கினை எழுதுவோம். மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷனினை செலக்ட் செய்வோம். அதே போல டிவிஷன் பட்டனின் ஒன் கிளிக்கின் உள்ளே டிவிஷன் ஃபங்க்ஷனினை செலக்ட் செய்வோம். இப்பொழுது எங்களுடைய ஆப் முழுமையாக பூரணமாகி விட்டிருக்கும். இப்பொழுது நாங்கள் எங்கள் இமியுலேட்டரை ரன் செய்தோமாயின் அங்கே 2 நம்பர்களை நாங்கள் 2 எண்களை நாங்கள் தற்பொழுது கொடுப்போம். கூட்டல் சரியாக உள்ளது. கழித்தல் இது மறை எண்களை கூட இது தெளிவாக கையாள்கின்றது. பெருக்கல் இதுவும் வேலை செய்கின்றது. அதே போல் பிரித்தல், இங்கு இன்டீஜரிலே பிரிக்கும் பொழுது கணனி முறையிலே நீங்கள் தசம எண்கள் இங்கு கருத்தில் கொள்ளப்படாது. எனவே நீங்கள் அதனை சரியா என்று பார்ப்பதற்கு 8-ஐ 2ஆல் நாங்கள் வகுத்து பார்ப்போம். ஆன்சர், அதாவது விடை மிகவும் சரியாக உள்ளது. இந்த பிரித்தலினை நீங்கள் தசம எண்ணிற்கு மாற்ற வேண்டுமானால் இன்னும் சிறிது செய்ய வேண்டி இருக்கும். அதாவது நாங்கள் செய்கின்ற தற்பொழுது நாங்கள் பாவிக்கின்ற டேட்டா டைப்பானது இன்டீஜர், அதனை ஃப்ளோட் அல்லது டபுளாக மாற்றுவதன் மூலம் சிறிது ஃபங்க்ஷனாலிட்டிகளை ஆட் செய்து எங்கள் ஆப்பினை விரும்பியவாறு ரன் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இன்று ஒரு மிக குறுகிய நேரத்திலே ஒரு முழுமையாக ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்றினை வெற்றிகரமாக செய்துள்ளோம். எனவே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தொடர்ந்து முயற்சி செய்தால், தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கொண்டே இருப்போமானால் எந்த ஒரு விடயமும் வாழ்க்கையிலே சாத்தியமாகும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாங்கள் சேர்ந்து ஒரு சிறப்பான வெற்றிகரமான ஆப் ஒன்றினை செய்துவிட்டோம். மீண்டும் உங்களை அடுத்த டியூட்டோரியலில் சந்திக்கும் வரை